என்ன கல்கில பெரிய புஜ்ஜி கிஜ்ஜின்ட்டு இதுதான் மாசு. நம்ம கமலஹாசன் சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், பட் உண்மையை நான் சொல்லித்தான் ஆகணும். கிரியேட்டிவான ஒரு பர்சன். இந்த லைக் பண்ணவங்களை நான் குறை சொல்ல முடியாது, ஏன்னா அது அவங்க தொழில், பண்ணித்தான் ஆகணும். எனக்கு Ithukaki Illa Copy Series Part 2. எல்லாருக்கும் வணக்கம், இட்ஸ் மீ தர்ஷா. இன்னைக்கு நம்ம என்ன வழியா பார்க்க போறோம்னா, இது கல்கில காப்பி சீரீஸ் பார்ட் 2. ஸோ பார்ட் 1ல வந்து என்ன ஸ்டோரி வந்து காப்பி பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம், ஸ்டோரி லைனை. இப்போ வந்து பார்ட் 2ல வந்து அந்த படத்துல வந்து நிறைய வந்து ஐப் கிரியேட் பண்ண சீன்ஸ், ஐப் கிரியேட் பண்ண விஷயங்கள்லாம் எதெல்லாம் காப்பின்றத வந்து நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ தி ஃபர்ஸ்ட் திங், ஸோ ஃபர்ஸ்ட் லைக் புஜ்ஜின்ற ஏஐ வந்து ரொம்ப ஐப் பண்ணி பேசிட்டுருந்தாங்க. லைக் காரத்தானம்பலாம் ஐப் பண்ணி பேசிட்டு, பட் லைக் டைரக்டர் வந்து லைக் ஒரு இன்டர்வியூல வந்து அந்த ஏஐ வந்து ரெடி பண்ணது ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஏஐயும் ஒரு காப்பி தான். லைக் பிரபாஸ்க்கு வந்து யாருமே கேர்ள் ஃப்ரெண்டு இருந்ததில்லை, லைக் இருந்தாலும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க, அது அந்த ஏஐ புஜ்ஜி. ஸோ அதே மாதிரி நம்ம பிளேட் ரன்னர் 2049ல லைக் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கவங்க கூட ஒரு ஏஐ தான். பட் சீரியஸா சொல்றேன், இந்த கல்கி அந்த ஏஐ வேற, இந்த பிளேட் ரன்னர் 2049ல காமிச்ச ஏஐ இருக்குதுல்ல, ஃபேண்டாஸ்டிக். லைக் வந்து ஒரே ஒரு சீன் இருக்கு, நான் சொல்லிடுறேன். நான் அது கொஞ்சம் போர் அடிக்கிறேன்னு கவலைப்படாதீங்க, அவ்வளோ சூப்பரான சீன் அது. ஐயோ, லைக் அது கல்கில மேலே போய் பிரபாஸ் எப்படி கூஸ்டம்ஸ் ஆடுற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு கூஸ்டம்ஸ். லைக் வந்து அந்த ஏஐ வந்து அந்த அவரோட வீட்டை தாண்டி வெளில வர முடியாது. ஏஐ வந்து வீட்டுக்குள்ளாரத்தான் இருக்க முடியும், ஏன்னா அவ்வளோத்தான் சரௌண்டிங் இது. ஸோ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு டிவைஸ் ஒன்று வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து அதில் டிவைஸ் வந்து இன்செர்ட் பண்ணோன்னு தான் லைக் அவன் கூட எங்கே வேணாலும் அந்த ஏஐ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே வெளில போனோன்னு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மலையில நனையுது அந்த ஏஐ, அப்படியே கையில் வச்சு அந்த தட்டு வச்சோன்னு அப்படியே பார்க்குது. எக்ஸலண்டான சீன் தெரியுமா, இதுல தான் மாசு. என்ன கல்கில பெரிய புஜ்ஜி கிஜ்ஜின்ட்டு இதுதான் மாசு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ. செகண்ட் திங், நம்ம டீப் காப்பருக்கு வந்து நம்ம அந்த இவங்க வந்து காப்பாத்திட்டு போகும்போது தான் பேர் வைப்பாங்க. இது வந்து ஒரு சீரியல் நம்பரு, இது வந்து பேர் கிடையாது, நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன்னு சொல்லி பேரை வைப்பாங்க. அதுவும் காப்பி தான். லைக் நம்ம ஹீரோவுக்கு வந்து பேர் இருக்காது, ஏன்னு ஒரு சீரியல் கோட் தான். ஸோ அவன் வந்து லைக் ஹீரோ வந்து ஒரு குளோன்னு தான் நினச்சிருப்பாங்க, பார்த்தா அப்புறமேட்டு மனுஷன் நினச்சிக்குவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்து உனக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி ஒரு 4-5 பேர் சொல்லிட்டு அந்த ஏஐ தான் வந்து லைக் ஹீரோவுக்கு வந்து பேர் வைப்பாங்க. ஸோ இது வந்து காப்பி அடிக்கப்பட்ட சீன். தி மோஸ்ட் ஆக்ட் சீன், தீபிகா படுகோன் அப்படியே நெருப்புல நடந்து போவாங்க. பத்மாவத் படத்துலயே பார்த்தாச்சு, இதுல வேற காமிச்சு இது நாங்க ஐப்பாவோமா பாங்கடா. ஸோ தி தேர்ட் மோஸ்ட் பிரில்லியன்ட் செம்ம சீன், நம்ம கமலஹாசன் சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், பட் உண்மையை நான் சொல்லித்தான் ஆகணும். ஐ டூ லைக் யுவர் ஃபிலிம்ஸ், ஐ டூ லைக் யுவர் மூவிஸ், பட் உண்மையை சொல்லித்தானே ஆகணும். இதானே இங்கிலீஷ்ல சொன்னாரு. பிளேட் ரன்னர் 2049ல வந்த வில்லனோட கேரக்டர் தான் நம்ம கமலஹாசன் சார் கொடுத்துருக்காங்க. லைக் லைக் பிளேட் ரன்னர் 2049ல வந்து நம்ம வில்லனுக்கு வந்து கண்ணு தெரியாது, கண் தெரியாதுன்னு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு டிவைஸ் ஒன்று வைப்பாங்க கழுத்துக்கிட்ட, அப்படியே மேலே ட்ரோன் எல்லாம் ஃப்ளை ஆகிட்டு வரும், இந்த மாதிரி பால் மாதிரி. அந்த நம்ம கமலஹாசன் சார் பின்னாடி ஒரு 4 இது வர மாதிரி இருக்குல்ல, ஒரு என்ன வந்து மெட்டீரியல் தான் தெரியல, ரவுண்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு வரும். வந்து அது வந்து கொலையெல்லாம் பண்ணுங்க, ஒரு இது ஒரு ப்ரோட்டோப் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க.
இந்த குளோன் செல்லாதுன்னு சொல்லி டக்குன்னு அடிச்சு விட்டுரும். அது இந்த படத்தை மட்டும் காப்பிச்சாக்க. இருந்தாலும் நம்ம நாகேஸ்வரன் டைரக்டர் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவான ஒரு பர்சன். லைக் கமலஹாசன் சாருக்கு வந்து பல வருஷமா டெக்கேட்ஸா வந்து போர்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிறனால அந்த ஸ்கின்னெல்லாம் சுருங்கி பாடியெல்லாம் வீக் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவிட்டியை வந்து கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா? அது அண்டர்வேர்ல்டு படத்துல எப்பவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம விக்டர் மாமா அது சீனி. நம்ம விக்டர் மாமாவும் டெக்கேட்ஸா வந்து கீழே சவுப்பட்டியில அடைச்சு வச்சிருப்பாங்க. நான் வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்புறம் வரேன்ட்டு. அவர் வரும்போது அப்படியே ரத்தம் சுருங்கி அப்படியே இருக்குவாப்ல. அவருக்கு அப்படியே ரத்தத்தை கொடுக்கணும். அப்பதான் அப்படியே மெதுவா வருவாப்ல. நான் வந்து காமிக்கிறேன். அதுலயும் பின்னாடி 4-5 பைப்பு கனெக்ஷன் போகும் கமலஹாசன் சாருக்கு போற மாதிரி. அதுவும் காப்பி. கிரியேட்டிவிட்டி என்ன மனுஷன். சரி, அடுத்து என்னன்னு சொல்லிட்டா இதெல்லாம் சொல்லிட்டேன். சரி, நீ ஒரே விஷயம், தி லாஸ்ட் திங், அவனை எவனி நான் இந்த விஷயத்துல மன்னிக்கவே மாட்டேன். எல்லாரும் என்னமா ஹைப் பண்ணீங்கடா டேய். இருந்தாலும் ஹைப் பண்ணவங்கள நான் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்க தொழில், பண்ணித்தான் ஆகணும். எனக்கே நான் வந்து அப்ப இருந்திருந்தேன், நானே ஹைப் பண்ணி இருந்திருப்பேன் அந்த விஷயத்துல. யூடியூப்ல தான் இருக்கிறதா தான். ஏன்னா இப்ப நான் கூட ரியலைஸ் பண்ணல, இப்பதான் ரியலைஸ் பண்றேன். சோ என்ன பேர்பட்ட ஒரு விஷயம்னா காமிக்கிறேன். அந்த காரு அப்படியே சேம் டு சேம். என்ன பண்ணிட்டாப்ல, ஃப்ரண்ட்ல வந்து அந்த கார் வந்து பறந்துதான் போகும், வீல்ல எல்லாம் போகாது. ஆனா பட் 3 வீல் கார் தான் அதுவும். சோ வந்து முன்னாடி 2 வீல் சுருங்கிட்டு இருந்துச்சு, அதை வந்து பெருசு பண்ணிட்டாப்ல, அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டு இப்படி ஸ்கொயர் மாதிரி இருந்தது. சிம்பிளா சொல்லணும்னா அந்த கார் சாண்ட்விச் மாதிரி இருந்துச்சு. அந்த சாண்ட்விச்சை எடுத்து இவர் ஒரு முட்டையை வச்சு விட்டார், அவ்வளவுதான் மேட்ரு. அவங்க பின்னாடி வந்து இவர் வந்து ஒரு கேஜ் மாதிரி ரெடி பண்ணிட்டாப்ல. பட் அந்த படத்துல எப்படி இருக்கும்னா பின்னாடி ஒரு இதுல வந்து மேல பறக்கிற ட்ரோன் மாதிரி ஒண்ணு பறக்கும். ஸோ அந்த ட்ரோன் வந்துட்டு எல்லாமே ஸ்கேன் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாருன்னு சொன்னல, ஒரு ட்ரங்க், அது வந்து அந்த ஸ்கேன் பண்ணிட்டு அண்டர் கிரவுண்ட்ல வந்து பதிச்சு வச்சிருக்காங்கன்றதே கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி கார் வந்து டோட்டலா வந்து இது வந்து கிரியேட்டிவிட்டின்னு சொல்லவே முடியாது. அந்த இதோட வந்து அப்படியே தாக்கு. ஸோ வந்து இது வந்து என்னால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். விஜய் கார் இஸ் க்ளோன், காப்பி, ஃபேக், அவ்வளவுதான். இத வந்து நீங்க எல்லாம் ஹைப் பண்ணீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆனா இது காப்பி. அவருக்கு வந்து கிரெடிட்லாம் இருக்க கூடாது, அவருக்கு கிரெடிட்ஸே இல்லை. இந்த கிரெடிட் வந்து பிளேட் ரன்னர் அவருக்கு தான் கிரெடிட். இவர் வந்து சம்பாரிச்சு போட்டு என்ன போட்டு, ஆனா அவருக்கு தான் கிரெடிட். இவருக்கு நாகேஸ்வரனுக்கு வந்து கிரெடிட் இல்ல. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. அவங்க மொத்தத்துல கிரெடிட் கோஸ் டு பிளேட் ரன்னர் டைரக்டர், நாட் நாகேஸ்வரன், அவ்வளவுதான். ஏன் இவ்வளோ ஹைப்? ஏன் இவ்வளோ ஹைப்? ஒரு படம் ஒரு 2 இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி அடிச்சிருக்காப்ல சார். அது அந்த படம் கூட அவ்வளவு அமௌண்ட் வந்துருக்குமான்னு தெரியல. பட் அந்த 2 படத்தை வச்சு மகாபாரதத்தை கொஞ்சம் இன்ஃபியூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சிஜி எஃபெக்ட் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஹீரோ காமிச்சிட்டா போதும், படம் சூப்பரா இருக்கு. ஆஹான்றது நிறைய பேர் உண்மையை சொன்னாங்க. இவங்க வந்து சொன்னதெல்லாம் நான் சொல்ல, நான் மக்களை தான் சொல்றேன், யூடியூப் வீடியோ பண்றவங்களெல்லாம் சொல்ல. நீங்க ஹைப் பண்றதுனால தான் எங்களுக்கு இப்படி. ஆனா சத்தியமா முடியல. ஸோ சீரிஸ் பார்ட் 2 முடிஞ்சிச்சு, இன்னும் பார்ட் 3 வரும். ஆனா அதுக்கு கதையை எடுத்து வச்சிருக்கிறேன்.
பட் எப்போ பண்ணுவேன்னு தெரியல. நான் அதை போஸ்ட் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி பார்ட் 2. ஜஸ்ட் நான் ஃபன்னுக்காக தான் பண்ணேன். லைக் யார் மனசையும் ஹர்ட் பண்ணணும்லாம் நான் பண்ணல. அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.